அடிக்கடி உபதேசத்தின் வாயிலாக எமது குருநாதர் எப்படி அகசின் உணர்வு அப்படி பெற்ற நிலையை அவன் தாய்க்கருவிலிருந்து பெற்றதையும் அவன் வளர்ச்சி நிலையும் நுகரச் செய்து பின் அவன் துருவனான நிலை கொண்டு துருவ மகிழ்ச்சியான நிலை கொண்டு துருவ நட்சத்திரமான நிலையை எனக்குள் உணர்த்தினார். அது வரிசைப்படித்தான் இதன் நிலைவர். முந்தி உங்களை சூரியனை வணங்கும்படி சொன்னேன். ஆக இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்துக்குள் இந்த உணர்வின் விஷத்தன்மையில் மற்றது நிலை என்று சொன்னேன். பின் இது வர 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 இதன் உணர்வின் தன்மை உங்களுக்கு சுருங்க இந்த மனிதனுக்கு உணர்வும் ஒளியாக மாறிய நிலைகளை இப்போது கடைசி நிலையை உங்களுக்குள் எடுத்து சொல்லுகின்றேன். இன்று சூரியனும் நஞ்சாகும் நிலை மாறிவிட்டது. இப்போ நீங்கள் சூரியனை உற்று பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அவன் பல்பு பீஸ் ஆகிற மாதிரி கரண்டின் தன்மை அதிகரிக்கும், நம்ம உணர்வுகளும் பீஸ் ஆகிவிடும். அந்த அளவுக்கு சூரியனை நெருங்கி கொண்டு இருக்கும் போதும் நீங்கள் அதை எடுக்க வேண்டாம்ங்கிறதுக்காக வேண்டிதான் முதல்ல அந்த சூரியனின் இயக்க நிலைகளை சொல்லி வருவதற்காக சொன்னது. பின் அதில் வென்றவன் உணர்வை உங்களை நுகரச் செய்வது. ஆக அகசின் தாய் கருவிலை பெற்றதும் அவனுடைய வாழ்க்கையில் துருவனானதும் துருவ மகிழ்ச்சியானதும் துருவ நட்சத்திரமானதும் அவனின்று சென்றவர் உகந்தவர் உணர்வு அவன் ஈர்ப்போட்டத்தில் வளர்ந்தவர். ஆக இது வேகா நிலை பெற்றவர். அந்த நிலை பெறச் செய்வதற்கு உங்களில் இந்த பதிவை செய்கின்றேன். இது எண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கும்படியும் செய்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றதும் உங்களை தான் நான் தியானம் பண்ணேன். குருநாதர் காட்டிய வழியில் உங்களுக்கு இந்த அரும்பெரு சக்தி பெறணும், உங்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், அந்த மெய்ப்பொருள் காணும் சக்தி பெற வேண்டும் என்று உங்களுக்குள் உங்களை பிரார்த்திக்கின்றேன். அப்படி உங்களை பிரார்த்திக்கிற நேரத்தில் என்ன செய்கிறீங்க? இந்த கசட்டை தான் சொல்லுறீங்க. அது அருள் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று எண்ணாதவர் கொஞ்சம் பேர். ஆனால் கஷ்டம்னு சொல்லி என்றவங்க யாரானவர்கள். இத்தனையும் நான் அனுப்பும்போது இதை நான் அனுப்பி ஜீரணிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பணும். இந்த போராட்டம் ராத்திரிகள்லாம் இந்த போராட்டம் எனக்கு தூக்கம் இல்லை, தூங்குறதில்லை. ஏனென்றால் குறுகிய காலம் வருது. குருநாதர் எனக்கு பொறுப்பாக படிச்சிட்டார். அந்த நிலையை உங்கள் செய்து நீங்கள்லாம் உயர்ந்த நிலை வந்தால் நானும் அந்த ஒளியின் உணர்வை பெறுறேன். வழக்க முடிய இந்த உடல்ல இதே போல் நீங்கள் சொல்லுவது ஒருத்தர் கேட்ட உடனே அவங்க கஷ்டங்களை நீங்குது. இந்த உணர்வு அவர்களும் வளைகின்றார்கள். நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்லும்போது இதே மாதிரி ஏதாவது வந்துட்டாங்கன்னா ஈஸ்வரான் மகிழ்ச்சினார் சக்தி நான் பெறணும், என் உடலில் படணும், என் ஜீவாத்மா பெறணும் அப்படின்னு சொல்லி போட்டு கஷ்டத்தை கேட்டோம்னா மகிழ்ச்சினார் சக்தி பெறணும், நோயெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சினார் சக்தி நீங்கள் ஏங்குங்க, நீங்கள் நல்லாகி போங்கன்னு ஒரு வார்த்தையை விட்ட விடும். எண்ணி எடுக்கிறவங்களுக்கு நல்லாகுது. ஆனால் அவங்க உணர்வு நமக்குள்ள வராமல் பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் இறக்கமாக சொன்னீங்கன்னா அவங்க உணர்வு நமக்குள் ஊடுருவி விடுது, நல்ல குணத்தை அழிச்சு விடுது, அது செயலற்று தான் மாற்றுது. நான் நுகர்ந்தறிய உதவும், ஆனால் அந்த உணர்வு நமக்குள் வராது தடுத்து பழக வேண்டும். ஆகவேதான் இது காலத்துவ தியானத்தில் உங்களை அடிக்கடி நினைவுபடுத்துவதும் இது உங்களுக்கு வளர்க்க செய்வதும்